சாட்டர்டே மார்னிங் மித்துக்குட்டி பாப்பா அவர் 3 பேருமே நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் அப்படியே கொஞ்சம் வாக்கிங்காக போய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வெளியே கிளம்பிட்டேன். நாம் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வாக்கிங் போகிறக்கெல்லாம் ஸ்பேஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனாலேயே இங்கே யார் வந்து ஸ்டே பண்ணாலும் இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே போகிறக்கு ஆசையே பட மாட்டாங்க. இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. அந்த ஒயிட் பூனை ஈஸியாக எல்லாத்து கூடயும் மிங்கிள் ஆயிரும். பட் பாப்பாவும் ஒரு தடவை கடிச்சிருச்சு. அதுக்காக ஒரு வாரம் இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருந்தா. நான் பால் எடுத்துகிட்டு வர வரைக்குமே 3 பேர் எந்திரிக்கவே இல்லை. ஸோ நான் மட்டும்தான் அன்னைக்கு டீ போட்டு குடித்தேன். அதுக்கப்புறம் முந்தின நாள் கழுவி வச்ச பாத்திரங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம கிச்சன் வேலைக்குள்ளே இறங்கியாச்சு. அந்த வீக் தண்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஆனால் சனி ஞாயிறு தான் நமக்கு டைம் கிடைக்கும் இதெல்லாம் உட்காந்து நீட்டாக கட் பண்ணி செய்யறதுக்கு. ஸோ அதனால் சனிக்கிழமை அவர் வீட்டில் இருப்பார். நல்லா விரும்பி சாப்பிடுவார் தண்டு அப்படின்னா. அதனால் அன்னைக்கு அந்த பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு தண்டு பொரியல் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு இந்த மாதிரி ஃபுட்டு தான் ரொம்ப பிடிக்கும். தண்டு, கீரை, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, கோஸ் பொரியல் இதெல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். சனி ஞாயிறு அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா, ரிலாக்ஸ்டாக உட்காந்து சூடாக சாப்பிட்லாம். ஸோ அதனால மோஸ்ட்லி வீக்கெண்ட் இந்த மாதிரி சமையல் வந்து செய்வேன். இனி ஒரு நாள் விட்டிருந்தாலும் தண்டு வீணாக தான் போயிருக்கும். பட் நம்ம ஊர்ல எல்லாம் இருந்தால் இந்த மாதிரி இருந்தாலே தூக்கி போட்டுருவோம். இங்கே எனக்கு தண்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால அதையே வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். பட் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. ஒரு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணிங்க, இந்த மாதிரி என்னோடய வீடியோவில் லைட் கம்மியாக இருக்குன்ட்டு. நம்ம வீட்டில் வந்து யூஸ்வலாகவே வீடு ஃபுல்லாகவே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். பட் லைட்டெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டைல்ஸ் வந்து நம்மளது ஒயிட் கலர் இல்லை, ப்ரௌன் கலர். ஸோ அதனாலேயே என்னமோ வீடு கொஞ்சம் பளிச்சுன்னு இல்லாத மாதிரி இருக்கும். பட் அன்னைக்கு வந்து கொஞ்சம் லைட் சேஞ்ச் பண்ண சொன்னேன். இப்போ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கத்திரிக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரின்ட்டு கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறணும். பூண்டு, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். கத்திரிக்காய் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்குவேன். கத்திரிக்காய், பூண்டு, தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கணும். நான் பேரலாக ரசத்துக்கும் வந்து வதக்கி விட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். அந்த மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி அந்த கரைச்சலை இதோட ஆட் பண்ணிக்கணும்.
புளி ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணோம். குழம்பு கெட்டியாக இருக்குள்ளேயே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அன்னைக்கு சேமியா தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து தாளித்து விட்டுட்டேன். தாளித்து தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சூடாக செஞ்சுக்குவோம். ஆஃபீஸ் ஸ்கூலில் இருக்கிற நேரத்தில் காலையிலேயே நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா? பட் வீக்கெண்டும் அதே மாதிரி தான். 10 மணிக்கு மேலே என்னை பிடிச்சி தள்ளுனா கூட இந்த கிச்சனுக்குள்ளே போகவே மாட்டேன். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வந்துடுவேன். வீக்கெண்ட் அப்படின்னா மத்தியானம் சூடாக ரைஸ் வச்சுக்குவேன். மற்றது எல்லாத்தையும் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்குவோம், அவ்வளோதானே தவிர ஃபுல் டே அந்த கிச்சனுக்குள்ளே இருக்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. சீக்கிரமாக வந்து வேலையை முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வரணும்னு தான் நினைப்பேன். அதனாலேயே நான் பண்ணுற ரெசிபீஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூள் போட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பராக நம்மளோட கத்திரிக்காய் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். 8:30 போது லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனை சூப்பராக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அன்னைக்கு பாப்பா கொஞ்சம் பாயாசம் வேணும்னு கேட்டிருந்தா. அதனால் அடப்பிரதம் வந்து ரெடிமேடாகவே இருந்தது. ஸோ அதை போட்டு பாயாசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். வீக்கெண்ட் சாப்பிடும் போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா அன்றைக்கி ஃபுல் மீல்ஸ் சாப்பிடுவேன் இல்லையா? அந்த ஸ்வீட்டோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மீல்ஸ் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும். அதனால் அன்றைக்கி வந்து பாயாசம் வச்சேன். பட் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ லைக் பண்ணி சாப்பிட மாட்டார். அவருக்கு பாசிப்பருப்பு பாயாசம் தான் பிடிக்கும். எப்படி செஞ்சாலும் ஒரு கப்புக்கு மேலே அவர் சாப்பிட மாட்டார் அப்படின்ட்டு நானும் பாப்பாவும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பாயாசமே வச்சுக்கலான்ட்டு அன்றைக்கி அதை தான் பண்ணினேன். அன்னைக்கு ரெடி பண்ண லஞ்ச் மெனு இதுதான். கத்திரிக்காய் குழம்பு, கருவேப்பிலை மோர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே எடுத்துக்குவோம். ரசம், தண்டு பொரியல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தாளித்து விட்டுட்டேன். ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சேமியா செஞ்சோம்னா போதும், சூடாக சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாயாசம் மட்டும் ரெடி பண்ணோம். அன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் ரெடி பண்ணேன். கிச்சன் பிளாட்ஃபார்ம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கும் போது கடைசியாக முந்தின நாள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண எண்ணெய் எல்லாமே சிந்திருச்சு. நானும் துணி வச்சு துடைக்கலாம், டிஷ்யூ வச்சு துடைக்கலான்னா எத்தனை டிஷ்யூ வச்சு துடைக்க முடியும்? சரி ஓகேன்ட்டு எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா. யூடியூப் சேனலில் வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எண்ணெய் சிந்திருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே கோதுமை மாவை போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாக அந்த எண்ணெய் அந்த இடத்த விட்டு வந்துடும் அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் செம ட்ரிக்குங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லை, சுத்தமாக வந்துருச்சு. அந்த இடத்துல எண்ணெய் பசியே இல்லை, ரொம்ப நீட்டாக வந்துருச்சு. அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணதே இல்லை. டிஷ்யூ வச்சு தொடச்சி விட்டுட்டு போயிடுவேன். பட் நல்ல ட்ரிக். ஒரு 9 மணிங்கும் போது என்னோட எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்மளோட கார்டன் வேலைக்கே போனேன். டெரஸில் அவர் ஆஸ் யூஷுவல் தண்ணி ஊற்றிடுவார். முன்னாடி இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடலான்னு போனேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றும் போது. ஒரு 1/2 ஹவர்னாலும் முன்னாடி பார்க்கிங் ஏரியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். தண்ணி ஊற்றி விட்டு அப்படியே செடிகளுக்கும் ஒரு குளியல் போட்டு விட்டு வருவேன். அப்போ தான் அதுவும் ஹாப்பியாக இருக்கு இல்லையா? ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும் லீஃப் எல்லாம். கொஞ்சம் தண்ணி மேலே அடித்து விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா பார்க்குறக்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறையா பேர் கார்டன் டூர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. கார்டன் டூர் பெண்டிங்கில் இருக்குது, கிச்சன் டூரு, அப்புறம் ஹோம் டூர் நிறையா பேர் கேட்டாச்சு.
நானும் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நான் வீடியோவே எடுக்கல, அதுதான் உண்மை. ஹோம் டூர் கண்டிப்பாக சீக்கிரமாக நான் போட்டுடுறேன். டெய்லி நான் vlog போடும்போது ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஏன் ஹோம் டூர் போடல அப்படின்ட்டு. வீட்டில் வந்து ஆளுக யாரும் இல்லாதப்போ ஹோம் டூர் எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ இந்த வீக்கெண்ட் இல்லைனா அடுத்த வீக்கெண்ட் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மித்து கொஞ்சம் நேரம் வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ஹோம் டூர் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். என்ன சாப்பிட்டீங்க? கார்டனில் இருக்க பிளான்ட்ஸ்க்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். மித்துக்குட்டிக்கு தோசை ஆல்ரெடி ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு செய்யவே வந்தேன். அவன் வந்து சேமியா விரும்பி சாப்பிட மாட்டான். எப்பாச்சும் ஒரு நாள் 2 வாய் 3 வாய் சாப்பிடுவான், அவ்வளோதான். அதனால் எங்கள் 3 பேத்துக்கு மட்டும்தான் அன்னைக்கு சேமியா பண்ணேன். இதெல்லாம் சூப்பராக 10 மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் அந்த டேயில் ஒரு பெரிய ஃப்ளாப் இருந்தது. என்ன அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த vlogோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.